சொல்கிறாங்க. உள்ளேருந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கும்பா, இது வந்து இது அங்கே எல்லாம் சுற்றி நின்றுருக்காங்கல்ல, அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பிகரே அரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த நம்முடைய இடத்துக்கு பேரே ஹாத்திம். நபிசல்லாம் அவங்க எப்போ வந்தாலும் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா மதீனாக்கு போயிடுவாங்களே உள்ள, திரும்ப அடிக்கடி இங்கே வரக்கூடிய பழக்கத்தை வச்சுருந்தாங்க. அடிக்கடி அதிகமாக சனிக்கிழமை மணிக்கு வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்கள் இங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்து இவங்களுக்கு தீனுடைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்போது இங்கே ஒரு கிணறு இருக்கும். எப்போ வந்தாலுமே அங்கே உட்காந்து தான் வந்து சஹாபாக்களோட பேசுவாங்க. உட்காந்து நபிசல்லம் இந்த உலகத்திலேயே 10 பேருக்கு சொர்க்கவாசிகள்னு சொல்லியிருக்காங்க. ஆஷரே முபஷரா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 சஹாபாக்களுக்கு நீங்கள் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லி, அதில் 3 சஹாபாக்களுக்கு இங்கே உட்காந்து தான் அந்த சுப செய்தியை சொல்லுவாங்க. அது யார் யாருன்னா அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, இந்த 3 பேத்துக்குமே இந்த கிணத்துல உட்காந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா சொர்க்கவாசியுடைய சுப செய்தியை சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், நபிசல்லம் அவங்க ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்க. அந்த மோதிரத்தில் அல்லாஹ் ரசூல் முஹம்மது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நபிசல்லாமுடைய மௌத்துக்கு பிறகு அந்த மோதிரம் வந்து யாருக்கு கொடுக்கப்படும்னா அது அபூபக்கர் சித்திக், அவங்க தான் கலீஃபா இருந்தாங்க. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அது உமர் ரலியல்லாஹு, அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அது உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா இங்கே ஒரு தடவை உது செஞ்சுட்டு இருப்பாங்க. உது செய்யும்போது அந்த மோதிரம் வந்துருச்சுன்னா கீழே விழுந்துடும், உள்ள கிணத்துக்குள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் சஹாபாக்கள் தொடர்ச்சியாக தேடி வருவாங்க. அந்த மோதிரம் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. இன்னுமே அந்த மோதிரம் வந்து உள்ளதாக இருக்குது. மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, வந்து இங்கே வந்து சிற்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சோன்னா உடனே க்ளோஸ் பண்ணி ஒரு அடையாளம் மாதிரி ரவுண்டை போட்டாங்க. அதனால இப்போ இதனுடைய பேரை வந்து பேர ஹாத்திம். ஹாத்திம்னா மோதிரம், மோதிரத்துடைய கிணறு இதனுடைய கிணத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா ஒரு சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வருவாங்க ஒட்டகம்பைக்கு நீங்கள் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லி, அதில் 3 சஹாபாக்களுக்கு இங்கே உட்காந்து தான் அந்த சுப செய்தியை சொல்லுவாங்க. அது யார் யாருன்னா அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, இந்த 3 பேத்துக்குமே இந்த கிணத்துல உட்காந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா சொர்க்கவாசியுடைய சுப செய்தியை சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், நபிசல்லம் அவங்க ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்க. அந்த மோதிரத்தில் அல்லாஹ் ரசூல் முஹம்மது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நபிசல்லாமுடைய மௌத்துக்கு பிறகு அந்த மோதிரம் வந்து யாருக்கு கொடுக்கப்படும்னா அது அபூபக்கர் சித்திக், அவங்க தான் கலீஃபா இருந்தாங்க. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அது உமர் ரலியல்லாஹு, அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அது உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா இங்கே ஒரு தடவை உது செஞ்சுட்டு இருப்பாங்க. உது செய்யும்போது அந்த மோதிரம் வந்துருச்சுன்னா கீழே விழுந்துடும், உள்ள கிணத்துக்குள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் சஹாபாக்கள் தொடர்ச்சியாக தேடி வருவாங்க. அந்த மோதிரம் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. இன்னுமே அந்த மோதிரம் வந்து உள்ளதாக இருக்குது. மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, வந்து இங்கே வந்து சிற்கான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சோன்னா உடனே க்ளோஸ் பண்ணி ஒரு அடையாளம் மாதிரி ரவுண்டை போட்டாங்க. அதனால இப்போ இதனுடைய பேரை வந்து பேர ஹாத்திம். ஹாத்திம்னா மோதிரம், மோதிரத்துடைய கிணறு இதனுடைய கிணத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா ஒரு சம்பவம், நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வருவாங்க ஒட்டகம்பை. நபிசல்லம் அவங்க ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்க. அந்த மோதிரத்தில் அல்லாஹ் ரசூல் முஹம்மது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நபிசல்லாமுடைய மௌத்துக்கு பிறகு அந்த மோதிரம் வந்து யாருக்கு கொடுக்கப்படும்னா